அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேச விரும்பலை, நான் டெல்லியில் பேசினதை வந்து இங்கே பேசினா அது சங்கடமாயிடும், அதை பற்றி சொல்ல விரும்பலை அப்படின்றாரு. ஒரு குடும்பத்தில் தந்தையும் மகனும் இரண்டு கருத்துக்களை சொன்னாலும் முரண்பட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. இது பார்வை முரண்பாடு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கூட்டணி பற்றி பேசலை, மக்களுக்காக தான் பேசினேன் அப்படின்றாரு. ஆனால் அமித்ஷா வந்து உடனடியாக ஒரு ட்வீட் போடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றாரு. நேற்று கூட ஒரு இந்த கான்க்ளேவ்ல அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதில் வரும்ன்றார். ஆனால் எடப்பாடியே அதை தொடர்ந்து சொல்ல மறுக்கிறாரு, அதை மறைக்க விரும்புறாரு. மறைக்கவே இல்லை, என்னங்க மறைக்கிறது? உங்கள்ட்ட சொல்லலைங்கனால அது வந்து அவர் வந்து ஓவலி பண்ணா இல்லை உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. வெளியே வந்தோடனே ஒரு ட்வீட் போட்டாரா அமித்ஷா? 2026 இந்திய ஆட்சின்னு சொல்லிட்டாரா? அவர் அது உடன்பட்டாரா? இவருக்கு கொஞ்சம் நாள் பார்க்கணும், நல்ல நாள் பார்த்து சொல்லலாம். என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை விஜய்கிட்ட போலான்ற ஒரு ஐடியா இருக்கு, அதனால பாஜக காலம் தள்ளுறதுக்காக அப்படி செய்யறாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் இங்கே போறாருன்னு சொல்றேன். எடப்பாடி வந்து உறுதியா இருக்கார், டெல்லி போறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி, ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை சேர்த்துக்க வாய்ப்பில்லை, இப்பவும் வாய்ப்பில்லை, எப்பவும் வாய்ப்பில்லை என்றார். அண்ணாமலை ஒரு சைடு வந்து கஷ்டமான இடத்துல கூட வந்தவங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். அதிமுக பிளவுபட்டால் பாஜகவுக்கும் நட்டம். பிளவுபட்ட அதிமுக வச்சு நீங்க தேர்தலில் வெல்ல முடியாது. ரெட்டலை சின்னத்தை முடக்கி வச்சு வெல்ல முடியாது. அதிமுக ரெட்டலை சின்னம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதை நீங்க 7 பேர் பங்கு போட்டுட்டு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதிமுக பிளவுபடுவதை பாஜக என்கரேஜ் பண்ணாது. அண்ணாமலை மாற்றப்படக்கூடாதுன்னு பலரும் லெட்டர் எழுதுறாவும், பலரும் கடிதம் எழுதுவதாகவும் டெல்லி தலைமையிட்ட சொல்றதாகவும் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ், அண்ணாமலை இல்லாம அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ். ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் திருப்பி நியூட்ரல் தான் இருக்குது, மேலே ஏறலை. மைனஸும் பிளஸும் சேர்ந்தா பிளஸ் கிடையாது. ஒன் இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டியன் சார். வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேச விரும்பலை, நான் டெல்லியில் பேசினதை வந்து இங்கே பேசினா அது சங்கடமாயிடும், அதை பற்றி சொல்ல விரும்பலை அப்படின்றாரு. என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது, நான் தொண்டராக பணியாற்றவும் தயார்னு சொல்லிட்டேன், மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை இல்லை அப்படின்றார். ஸோ இதன் மூலமாக அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் உடன்பாடு இல்லை, அது எடப்பாடியே தலைமையை ஏற்றுக்க அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு தோற்றம் வெளிப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உடன்பாடு முரண்பாடுங்கிறத நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. எப்பயுமே நான் பலமுறை சொன்ன உதாரணம் தான், ஒரு குடும்பத்தில் தந்தையும் மகனும் இரண்டு கருத்துக்களை சொன்னாலும் முரண்பட்டு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு அப்ரோச், ஒரு குடும்பத்தில் ஒரு தொழில் இருக்கும், அதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவார், இப்படி பண்ணலான்னு பையன், ரெண்டு பேருமே அந்த தொழில் வளர்ச்சிக்காது. ஸோ அண்ணாமலை அவர்கள் சொல்வதும் அமித்ஷா அவர்கள் சொல்வதும் கட்சி வளர்ச்சிக்கு தான். அமித்ஷாவுக்கு டெல்லியிலேருந்து பார்க்கறதுனால வேறு பார்வைகள் இருக்கும், அண்ணாமலை தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கறதுனால வேறு பார்வை இருக்கும். இது பார்வை முரண்பாடு கிடையாது, வேறுபட்ட பார்வை. ஒரே விஷயத்துக்காக நான் பலமுறை சொன்ன உதாரணம் தான். நீங்கள் வந்து புதுச்சேரிக்கு ஈசிஆர் வழியாகவும் போகலாம், ஓஎம்ஆர் வழியாகவும் போகலாம். ஒருவேளை டெல்லி வேறு ரூட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம், இவர் வேறு ரூட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இது வந்து இலக்கு ஒன்று தான், அதில் குழப்பம் இல்லை. திமுக ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். 2026 நாங்கள் பண்ணுவோன்னு திமுக ஆட்சியை மாற்றணும் தான் கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க இலக்கு வந்து யாருக்குமே எந்த முரண்பாடு எப்படிங்கிற அப்ரோச். இது வந்து குவைட் காமன். அது வந்து ஒவ்வொரு ஆங்கரும் பேட்டி எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்க, உங்கள் சேனலில் இன்னொருத்தர் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்களும் அவரும் முரண்பட்டுருக்கீங்கிறது. உங்கள் அப்ரோச் வேறு, அவர் அப்ரோச் வேறு, அவ்வளோ எளிமையானது. இந்த கூட்டணி கட்சி தலைவராக நான் ஒருபோதும் எடப்பாடி ஏற்றுக்கொண்டதில்லை, நான் கரெக்டாக சொன்னால் மானமுள்ள அண்ணாமலை ஒருபோதும் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி ஏற்றுக்கொண்டதில்லைன்னு அவர் பேசியிருந்தார். நேற்றைய பேட்டியை பார்க்குறப்போ அண்ணாமலைக்கு முழு மனதால் விருப்பம் இல்லை, ஸோ வேறு வழி இல்லாமல் நிர்பந்திக்கிறாங்க, அப்படி நிர்பந்திக்கிற பட்சத்தில் நான் வெளியேறவும் தயார்ன்றதான் சமிக்கையாக சொல்கிறார், தொண்டராக பணியாற்றவும் தயார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுலேயுமே அவர் சொன்ன வார்த்தை, நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குவதில்லை, யாராவது ஒருத்தர் எங்கள் கட்சியை தாக்குனாங்கன்னா நான் வலிமையாக பதில் சொல்ல வேண்டியிருக்குது, அது இயல்பு. நானாக வம்படியாக போய் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது. ஆனால் எங்கள் கட்சியை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அப்போ நான் பதில் சொல்லணும்ல. அதில் ஒன்று திரு ஜெயக்குமாரோ திரு கேபி முனுசாமியோ திரு எடப்பாடி பழனிசாமியோ பாஜக விமர்சிக்கத்தானே செஞ்சாங்க, அது மாதிரி இல்லை. அப்போ நானும் விமர்சிக்கத்தானே செய்வேங்கிறது சரிதானே. அப்போ ஒருவேளை அவர்கள் விமர்சிக்கிறார்கள், நான் விமர்சிக்கிறேன், அது அங்கே முடிஞ்சு வச்சு. ஒருவேளை நாளைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னா அதற்கு நான் தடைக்கல்லாக இருக்க மாட்டேன், அவ்வளோதான். நான் விலகிறேன், நான் ஓரமாக உட்காடுறேன், அவர் சொல்கிறது வந்து நான் விலகிறேங்கிறது இல்லை, நான் தொண்டனாக உட்கார்ந்துருப்பேங்கிறது இல்லை. நான் ஒரு கட்சியுடைய காரியகர்த்தா, என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எனக்கு அது ஒன்று குழப்பம், நான் தடையாக இருக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ மேலிடம் ஒன்று விரும்புது அப்படின்னா அது நடக்கட்டும் தான் நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னால் அப்பா பிள்ளை உதாரணம் தான். அப்பா ஒன்று சொன்னால் பையன் ஃபைனலாக கேட்பார், அதைத்தான் நானும் செய்வேன்னு சொல்கிறேன். இதில் முரண்பாடு எதுவும் கிடையாது. தமிழக பாஜக தலைவராக அடுத்த அண்ணாமலையை தொடர போகிறாரா, அது மாற்றப்பட போகிறாருன்ற கேள்வி இருக்க நிலையில் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டாக்ஸ் வருது. இப்போ இவர் வெளிப்படுத்துறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவர் வெளில போக தயாராக இருக்காரு, அப்படி வந்துச்சுன்னா நான் போயிடுறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் நான் பதவி விலகுவேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இவரை நீக்கிவிட்டு தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்பது இல்லை. நாளைக்கு ஒருவேளை இவர் மாற்றப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. இது அவர்களுடைய கட்சி, அவங்களுக்கு 150 கணக்கு இருக்கும், நமக்கு புரியாத நிறைய கணக்கு இருக்கும்.
நீங்கள் முரண்பட்ட கருத்து கொண்டவராக இருக்கலாம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அமித்ஷாவுடைய அரசியல் அறிவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? இல்லை. அவருக்கு என்னங்க தெரியும், ஒரு கழுதையும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தார், அகில இந்திய தலைவரோடு சேர்ந்து திரு ஜேபி நட்டாவை கூட வச்சுக்கிட்டு, திரு பிஎல் சந்தோஷை கூட வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பேசி வச்சு முடிவெடுக்கிறாங்கன்னா அது எந்த அவசர கையிலையும் முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 2026 இலக்காக இருக்கும், அவங்களுக்கு 2029 இலக்கமாக கொடுக்கலாம் இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தல் இருக்கலாம், வேறு விஷயங்கள் வேறு காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் அவங்க தொலைநோக்கு பார்வையோடு பார்ப்பாங்க. அது அண்ணாமலையை காவு கொடுக்கறது, பலி கொடுக்கறது நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடாது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். சில இடங்களில் சில சந்தர்ப்பம் விட்டு கொடுக்குறது. உங்கள் தகவலுக்காக அதிமுக பாஜக அவருக்கு ஏற்கனவே வாஜ்பாய் பீரியடில் கூட்டணி அமைஞ்ச போது, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாஜக கூட்டணி உறுதி சுகுமார நம்பியார் பேசிகிட்டு இருந்தார். இப்போ ஆனால் திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு பாஜக அன்னைக்கு சீட்டு கொடுக்கல. மாறாக மத்திய பிரதேசத்துலேருந்து அவருக்கு சீட்டு கொடுத்து மத்திய அமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்துச்சு. சரிங்களா? அப்போ திருநாவுக்கரசரை பலி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. சரிங்களா? இன்றைக்கி ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாருன்னா அதற்கு பாஜக காரணம் திருநாவுக்கரசர் அவர்கள். அதனால் அது தொலைநோக்கு பார்வை, லாங் டேர்மில் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நீங்கள் அவ்வளோதானா இவ்வளோதானா அதுவா இதுவான். அதிமுக பாஜக கூட்டணி அமையப்போவது உறுதி, அதில் குழப்பம் இல்லை. திரு அண்ணாமலை இருக்க போகிறாரா இல்லையாங்கிறது ஒரு 5-6 நாளில் தெரிஞ்சிடும். அது அதுக்காக நீங்கள் ஒரு தனி கணக்கு போட வேண்டியதில்லை. அவர் டெல்லி மேலிடம் ஷார்ட் டேர்முக்கு யோசிக்குது, அண்ணாமலை லாங் டேர்முக்கு யோசிக்கிறாரா? டெல்லி மேலிடம் குறுகிய பார்வையில் பார்க்குது, அண்ணாமலை விரிவான பார்வையில் பார்க்குறாருன்னு கேட்குறேன். 2 பேருமே லாங் டேர்ம் தான் யோசிக்கிறாங்க. இலக்கில் 2 பேருக்குமே மாற்றம் இல்லை. 2026 திமுக ஆட்சி போகணும், அமித்ஷாவும் அண்ணாமலை அதான் நினைக்கிறாங்க. 2029 பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அதுலேயும் அண்ணாமலை அமித்ஷா ஒன்று தான் நினைக்கிறாங்க. தனி ரூட்டா கூட்டணி ரூட்டாங்கிறதுல ஆளுக்கு முரண்படுறாங்க. இவ்வளோதான். ஓகே. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நான் கூட்டணி பற்றி பேசலை, மக்களுக்காக தான் பேசினேன் அப்படின்றாரு. ஆனால் அமித்ஷா உடனடியாக ஒரு ட்வீட் போடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றாரு. நேற்று கூட இந்த கான்கிளேவில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதில் வருன்றார். ஆனால் எடப்பாடியும் அதை தொடர்ந்து சொல்ல மறுக்கிறாரு, அதை மறைக்க விரும்புகிறார். மறைக்கவே இல்லை. என்னங்க மறைக்கிறது? உங்கள்கிட்ட சொல்லலைங்கனால அது அவர் ஓவலி பண்ணா இல்லை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்தியாவில் சொல்லிட்டு தான் அவர் அரசியல் நாங்கள் நகர்த்தணுமா? விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவும் பாமகவும் தேமுதிகவும் திமுக எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்கிறாங்க இல்லை அவங்க மக்கள்கிட்ட வெளியில் வச்சுட்டாங்க. அவங்களுடைய தந்திரம் தேர்தல், திமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியே வந்துருச்சா? திமுகவுடைய கூட்டணி வேறு யாரும் சேர மாட்டாங்கன்னு அவங்களால சத்தியம் பண்ண முடியுமா? இருக்கிற கூட்டணி வெளியே போகாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவரவர் தேவைக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்ட போல் வெளியே வந்தோடனே ஒரு ட்வீட் போட்டாரா அமித்ஷா? 2026 இந்திய ஆட்சின்னு சொல்லிட்டாரா? அவர் அதில் உடன்பட்டாரா? இவருக்கு கொஞ்சம் நாள் பார்க்கணும், நல்ல நாள் பார்த்து சொல்லலாம். என்ன தப்பு இருக்குது? கூட்டணி அவர் சொன்னது அவரும் அதிமுக பாஜக கூட்டணி சொல்லலை. புரியுங்களா? டைம்ஸ் நவுக்கு அவர் பேசின போதோ அவரோட ட்வீட்லையோ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உறுதியாயிருச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. 2026 எங்கள் ஆட்சி அதான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அண்ணாமலை தானே சொல்லிட்டு இருந்தாரு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறது அண்ணாமலை 100 முறை சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ அது புதுசு கிடையாது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதுங்கிறது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லலாம், அதுக்கு வெயிட் பண்ணலாம். இன்னும் சில விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம், இன்னும் வெளிப்படையாக பேசின விஷயங்கள் போக கமுக்கமாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். அதை பேசி முடிவு பண்ணுவாங்களா இருக்கும். 4 பேர் மாறி மாறி ஃபோனில் பேசுவாங்க, நேரில் பேசுவாங்க. நீங்கள் ஏன் பார்த்துப்படுறீங்க? இல்லை, எடப்பாடிக்கு இது ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கோ, அதனால தான் காலம் தாழ்த்துறாரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை விஜய்கிட்ட போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது, அதனால பாஜக காலம் தாழ்த்துறதுக்காக அப்படி செய்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் இங்கேயே போகிறாருன்னு சொல்கிறேன். இனிமேல் அங்கே காலம் தாழ்த்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் திரு அமித்ஷாவை சந்திக்காமலே இருக்கலாம்ல. இந்த அமித்ஷாவிட்ட மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை நீங்கள் டிசம்பரில் கூட விடலாம்ல. அது என்றைக்குனாலும் திமுக அரசு நீ நல்லா அரசியல் அப்படின்னு எப்போ சொல்ல போகிறீங்களா? 2026 ஜனவரியில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? திமுக ஆட்சி மோசமாக இருக்குன்னு தானே சொல்ல போகிறீங்க, அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ அந்த பெட்டிஷன் அன்னைக்கு கூட கொடுத்துருக்கலாம்ல. விஜய் வரமாட்டார்னு அவர் கணிக்கிறார். விஜய் தாமதப்படுத்த விரும்பினார். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தாமதப்படுத்த விரும்பினார். அது இல்லை, இவங்க தாமதப்படுத்த நமக்கு நல்லது இல்லைன்னு உடனடியாக முடிவெடுக்கணுங்கிறதுக்காக திரு இபிஎஸ் எவ்வளோ பேசி பார்த்தார். அங்கே அவங்க இறங்கி வர மாதிரி தெரியல. அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். எடப்பாடி உறுதியாக இருக்கார். டெல்லி போகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி, ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை சேர்த்துக்க வாய்ப்பில்லை, இப்பவும் வாய்ப்பில்லை, எப்பவும் வாய்ப்பில்லை என்றார். அண்ணாமலை ஒரு சைடு கஷ்டமான நேரத்தில் கூட வந்தவங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். இஃப்தாரில் 2 பேரும் கட்சியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது நான் நோ டவுட். ஏன்னா திரும்ப சசிகலா அது தனியாக நிற்கிறாங்க, அவங்க ஒரு ராஜமாதா, அவ்வளோதான். அவங்க அரசியல் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க இருந்துருவாங்க. திரு டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்ருக்கார், அதனால் அவர் ஏடிஎம்கேல சேர்க்கறதுக்கு இல்லை. திரு ஓபிஎஸ் மட்டும்தான், அதையும் மாட்டேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க பிஜேபி கோட்டாவில் வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான உள் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க. நாங்கள் அதிமுக தமாக கூட்டணி போது நாங்கள் தமாகவுக்கு சீட்டை கொடுத்துருவோம், அவங்க காங்கிரஸுக்கு கொடுத்துருவாங்க, அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாஜகவுக்கு நாங்கள் ஒரு 70 சீட்டு கொடுத்துட்றோம், அதில் நீங்கள் யார் யாருக்கு எவ்வளோ பிரிச்சுக்கோங்க, உங்கள் கூட்டணியில் நீங்கள் இருக்கிறவங்க பிரிச்சுக்கோங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம்.
அதுக்கு கூட எடப்பாடி ஒத்துக்கணும்ல சார், அந்த மனசாத ரெண்டு பேருமே ஒத்துக்கணுமே. கூட்டணிக்கே பாஜக ஒத்துக்கணும்ல. நீங்க என்னமோ வந்து அதிமுகவுடைய பெருந்தன்மையில பாஜக கூட்டணி ரெண்டு பேருமே பெருந்தன்மையா இருந்தா தான் முடியும். பார்த்து கல்யாணங்கிறது இரு வீட்டார் சம்பவத்தோடு நடக்கணும், பாலியல் வன்முறை கிடையாது. இது புரியுதுங்களா? ஒருத்தர் சம்மதம்லாம் ஒருத்தர் பண்றதுக்கு இது ரெண்டு பேருமே சம்பவிக்கணும். அதிமுகவுக்கு பாஜக தேவை, அதையும் மறந்து விடாதீர்கள். பாஜகவுக்கு அதிமுக தேவை, அதையும் மறந்து விடாது. அது நான் வந்து ஒரு நாள் குறைச்சும் இல்லை. பாஜக 2024 ஆட்சி பிடிக்கும் நான் ஒரு நாள் சொன்னதில்லை, ரைட்? அதிமுகவுக்கும் தேவைக்கு தானே போய் நிற்கிறாங்க, அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. அகில இந்திய அளவில் பாஜக பெரிய கட்சியா அதிமுக பெரிய கட்சியா? இல்லை, இங்கே யாருக்கு பாஜக. ஆமாம், அதுதான் அடுத்த வரையா தான் வரேன். தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சி, பாஜக பெரிய, நான் பாஜக பெரிய கட்சி சொல்லிடுவேனா என்ன, சொல்லியிருக்கேனா என்ன? அப்புறம் நான் என்ன ஒரு சும்மா நேரத்துக்கு வந்து ஜால்ரா போடுறதுக்கான ஆள் நான் கிடையாது. எனக்கு என்ன தேவை இருக்குங்க? நான் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறேன். தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தேவை அதிமுகவுக்கு இருக்குது, அதிமுக தேவை பாஜக. ரெண்டு பேருமே இணக்கமாக அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. எடப்பாடியால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் எதுக்காக பயன்படுத்த விரும்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் போறாரு. செங்கோட்டையன் போனதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு எடப்பாடி சொல்றாரு. செங்கோட்டையனுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போறதா சொல்றாங்க. இங்கிட்டு வைகேசன் வந்து எடப்பாடிக்கு இஜெட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்னு தெரியுது இல்லை. செங்கோட்டையன் பார்த்தாரா அப்படின்னு என்னால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியல. உங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஊடகங்களில் வந்துச்சு, அதை வச்சு நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா உள்துறை அமைச்சரோ நிதியமைச்சரையோ வந்து நம்ம அப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட முடியாது நான் நினைக்கிறேன். அதனால் அந்த சந்திப்பே உறுதிப்படுத்தப்படலைங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யார் வந்து சந்தித்தாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடியே 100 சந்திப்புகள் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த சந்திப்புகள் எல்லாமே இவங்க வந்து நிறைய அதிருப்திகளை, வருத்தங்களை, வேதனைகளை சொல்லுவாங்க. அவங்க பாஜக பெருந்தன்மையோடு இல்லை, கூலாக இருங்க, கம்போஸ்டாக இருங்க, எல்லாம் சரியாயிரும், பதட்டப்படாதீங்க, நீங்கள் நினைக்கலாம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும்னு அவங்களை அமைதிப்படுத்துவாங்க. இதை உணர்ந்து கொண்டதுனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட சேர்றாரு. ஓஹோ, இவங்க நமக்கு பிளவு சக்தியாக இல்லை, இணக்க சக்தியாக இருக்கிறாங்க, நமக்கு சேர்ந்து நிற்கிறாங்க, கூட நிற்கலாங்க தெரிஞ்சு அவங்க நிற்கிறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் பார்க்கறனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. யாருனாலும் போகலாம், யாருனாலும் பார்க்கலாம், அவங்க கருத்தை சொல்லலாம். அதில் ஒன்று உடனே பாஜக பிளந்துரும், அதிமுக பிளந்துரும். அதிமுக பிளவுபட்டால் பாஜகவுக்கும் நட்டம். பிளவுபட்ட அதிமுக வச்சு நீங்கள் தேர்தலில் வெல்ல முடியாது. ரெட்டலை சின்னத்தை முடக்கி வச்சு வெல்ல முடியாது. அதிமுகனா ரெட்டலை சின்னம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதை நீங்கள் 7 பேர் பங்கு போட்டுட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதிமுக பிளவுபடுவதை பாஜக என்கரேஜ் பண்ணாது. அதிமுகவை சேர்த்து வைத்தது பாஜகங்கிற மறந்துடக்கூடாது. சும்மா இவங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் செட் பண்ண நெரட்டில் உட்காந்து நீங்களே இறையாயிராதீங்க. எடப்பாடி வலிக்கு வரலனால ஓபிஎஸ் டிவி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன், உங்க அலாட்மெண்ட்லயும் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி டிவோல்ட் பண்ணா செங்கோட்டையன் பயன்படுத்திக்க பாஜக. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்க பார்த்துக்கூடாங்க. அவங்க நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, பேசுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு வெளிப்படுத்துவாங்க. எங்கெங்கே சீட்டு கொடுக்கணும், எவ்வளோ சீட்டு கொடுக்கணும், நிறைய கேள்விகள் இருக்குது. சரிங்களா? எத்தனை சீட்டுங்கிற கேள்வி இல்லையா? அதுக்கு ஒரு பதில் தேடணுமா? பாஜக பழைய பாஜக இல்லை, இன்னைக்கு வளர்ந்த பாஜக. அவங்களுக்கு வந்து 4 இடம் கொடுத்தாகணும் கூடுதலாக, அதை யோசிக்கணும் எவ்வளோன்னு. அப்போ கூட்டல் 4 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு மதிச்சாகணும். எந்தெந்த தொகுதின்னு ஒன்று கேட்பாங்க. அந்த தொகுதி எனக்கு ஒரே தொகுதி வேணும் 2 பேர் கேட்பாங்க. சிவகாசியில் நான் போட்டுன்னு ஒருத்தர் சொல்லுவார், சிவகாசியில் நான் போட்டு. அப்போ அதுக்கெல்லாம் விட்டு அந்த பாஜக கூட்டிலே 2 பேர் கேட்பாங்க. அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் வந்து செங்கோட்டையன் சந்திச்சாரான்றது உறுதிப்படுத்தப்படலன்னா கூட அண்ணாமலை நேற்றைய பேட்டியில் வந்து செங்கோட்டையனுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஓய்பிரிவு பாதுகாப்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்கப்படும் அப்படின்றாரு. அது கொடுக்குறாங்களா கொடுக்கலையான ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது குறைந்தபட்சம் அந்த பாதுகாப்பு தொடர்பாக. செங்கோட்டையனுக்கு இப்போ இந்த தேவை என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. நிர்மலா சீதாராமன் ஓய்பிரிவு தீர்மானிக்கிறாங்க இல்லை, அமித்ஷாவை சந்திச்சதை சொல்கிறேன். நீங்கள் அந்த சந்திச்சதே உறுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சந்திச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மேலே 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 பண்ணி அண்ணாமலை நேற்றைய பேட்டியில் அதை விட்டுருமா ஓர மாட்டுருங்க. ஒய் பிரிவு, இசட் பிரிவுங்கள்லாம் அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்படுவது இல்லைன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. அது முதல்ல உணருங்க. இந்த தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து நீங்கள் எல்லாத்தையுமே உள்ள குத்துறீங்க. ஒருத்தர் ரைடு வந்தாருன்னா பழிவாங்க நடவடிக்கை. திமுக வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கையோ வழக்கோ ரைடு போனாங்கன்னா அதில் சிபிசிஐடி வந்து ஒரு வழக்கு பதியும். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மேலே, விஜயபாஸ்கர், அது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கு யாராவது ரைடு போயிட்டாங்கன்னா அது பழிவாங்க நடவடிக்கை. இந்த லாஜிக்கிலேயே படித்து அப்படி கெட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிக்கப்படுங்க. திரு கருணாநிதிக்கு வந்து Z+ இருந்துச்சு, அவர் பிஜேபி ஆதரவாளரா? திரு விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்றாங்க, அவர் வந்து பாஜக ஆதரவாளரா? என்ன லாஜிக் இருக்கு உங்களுக்கு? அப்போ பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தல் காரணமாக பரிசீலனை பண்ணி செய்வது. இன்னமும் எனக்கு தெரிஞ்சு திரு செங்கோட்டையன் கொடுக்கப்பட்டதா உறுதியான தகவல் இல்லை. தேவைப்பட்டால் கொடுப்பாங்க. அவருக்கு ஒரு Z+ கொடுத்தா எனக்கு ஒரு Y+ கொடுங்கிற அந்த அவர் பாயாசம் எனக்கு வாட அந்த வைகேசன் அப்படி கேட்கிறாரு. செங்கோட்டையனுக்கு Y கொடுத்தா எங்களுக்கு Z+ கொடுங்க அப்படின்னு அவர் அதை ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறார். அப்போ பிளவு இருக்குன்னு தானே எடுத்தோம். என்ன பிரஸ்டீஜா? பிளவு இன்னும் எங்கே இருக்குங்க? அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காதன்னா தான் பிளவு. எனக்கு ஒன்று கொடுக்கணும் எப்படி பிளவு? எனக்கு ஒன்று பிரச்சனை. அதை அவர் பிரஸ்டீஜாக நினைக்கிறார். பிரஸ்டீஜாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
இல்லை எனக்கு என்னன்னா இப்போ எங்களை திமுக வீழ்த்து மட்டும் தான் ஒரே நோக்கம் அப்படின்னு அண்ணாமலையும் எடப்பாடி. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? இப்போ பாஜக வந்து அதிமுக உடைச்சிருமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? உடைக்காது. அதிமுக பாஜக கூட்டணி அமையாம போயிருமா அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அமைஞ்சிரும். அடுத்து ஓகே, திமுக வீழ்த்துவது தான் ஒரே நோக்கம் அப்படின்னு எடப்பாடியும் அண்ணாமலையும் சொன்னாலும் கூட அப்போ கூட அண்ணாமலை வந்து எங்களை நோட்டா கட்சின்னு சொன்னவங்க, எங்களை தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னவங்க இப்போ எங்களோட கூட்டணிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அப்போ கூட அதிமுக மேல ஒரு மறைமுக விமர்சனத்தை வச்சிருந்தாரு. கேட்டா நான் அதிமுக சொல்லலை அப்படின்னு இருந்தார். அதிமுக நோட்டா கட்சின்னு எல்லாருமே சொன்னாங்க. திமுக சொல்லலையா? திமுக சொல்லலையா? அப்ப இல்ல, திமுக அதிகமான விமர்சனங்கள் பாஜகவை நோக்கி திமுகவுக்கு அடுத்து யார் வச்சிருப்பா? திமுக அவங்க சேரப்படுறது பாஜக மீது விமர்சனம் வைக்காத கட்சியே கிடையாது. நேத்து வந்த விஜய் கட்சி வரைக்கும் இல்ல கூட்டணி வைக்க ஆசைப்படுறாங்கன்னு யார சொல்ற? அதிமுக தானே சொல்றாரு. கூட்டணி வைக்க அவங்க ஆசைப்படல, இவங்களும் ஆசைப்பட்டாங்க. ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க. நான் தான் சொன்னேன், கூட்டணி வைக்க அதிமுகவுடைய தயவை தாங்கி பாஜக இல்லை, பாஜக தயவை தாங்கி அதிமுக, ரெண்டு பேருமே விரும்பினாங்க. இல்ல ரெண்டு பேரும் விரும்பினாங்கன்றது புரியுது. ஆனா அண்ணாமலை திரும்ப இந்த நான் நேற்றைய பேச்சுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து மறைமுகமா அதிமுக குத்தி காமிக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணாமலையுடைய பேச்சுகள்லாம் விமர்சனத்தை பிளவை ஏற்படுத்தாதான்றீங்க, அதானே? அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கிறேன். அண்ணாமலையோட விருப்பத்தை அங்க மாநில தலைவர் சொல்லியிருப்பார், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். அவர் அகில தலைவர்கிட்ட சொல்லியிருப்பார், அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். நேற்று பேசினதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, சொன்னாது நல்லா இருக்காது அப்படின்றாரு. சொல்லக்கூடாது. கட்சிக்குள்ள பேசலாம். உங்கள்கிட்ட சொன்னா நீங்க தான் அகில தலைவர், நீங்க ஜேபி நட்டாவா நீங்க உட்காந்து உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு போவார். அது எப்படி சொல்லணும்? சொல்லக்கூடாது. அவங்க வந்து கட்சிக்குள்ள 1000 விஷயங்கள் பேசுவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் டெய்லி 10 சந்திப்பு நடத்துறாரு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரா? திரு ஸ்டாலின் 100 பேர் சந்திக்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? எது அறிவிக்கணுமோ அது முரசொலியில் வரும், எது வரணுமோ அது கவர்மெண்ட் டிஏபியிலேருந்து வரும், எது வரக்கூடாதோ அது வராது. இல்லை அதை புரிஞ்சுக்கிறேன். நம்மளோட இன்டர்பிரேஷன் அது டிஎம்கேலேருந்து வந்தால் புரிஞ்சுக்கிடுவீங்க, பிஜேபியில் இருந்தால் உங்களுக்கு புரியாது. அதான் பிரச்சனை. இல்லை நம்மளோட இன்டர்பிரேஷன் வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா அண்ணாமலைக்கு வந்து விருப்பம் இல்லாமல் வெளில போறேன்றதான் இது மறைமுகமாக சொல்ல வர. அவர் வெளியில போறேன்னா சொல்ல மாட்டார். அவர் மாற்றப்படலாம், மாற்றப்படாமல் இருக்கலாம். அதற்கான காரணம் இந்த கூட்டணியா இருக்காது. அது வந்து அவங்களுடைய வசதியா இருக்கு. இன்னும் மாநில தலைவருடைய பதவிக்காலம் முடியுது, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வது டைம் வாய்ப்பு இல்லை சார். நீங்க கொடுத்துருங்க, நீங்க கட்சி ஆரம்பிச்சிருங்க, உட்காந்துக்குங்க, 10 டைம் உட்காந்துங்க. வாய்ப்பு இருக்குல்ல, யார் சொன்னாங்க? 20 டைம் வாய்ப்பு இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் பலமுறை வந்திருக்கிறாரு, வெங்கைய நாயுடு பலமுறை வந்திருக்கிறாரு, இவர் அத்வானி பலமுறை வந்திருக்கு. அது மாதிரி ஒரு பலமுறை வருவார். 2 டேர்ம்ல எங்கேயும் எழுதி வைக்கல. எல்முருகன் 2 டேர்ம் இருந்தாரா? இல்ல அவங்க நினைச்சா மாட்டலாம். ஓகே, ஆனா அவங்க நினைச்சா மாட்டலாம். அவங்க நினைச்சா மாட்டலாம். நீங்க சொன்னீங்களா, அதுதான் மேட்டர். சரி, இந்த முறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வாரா? மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் வந்து அது இதுக்கும் அதுக்கும் காரணமா இருக்கும்னு நினைக்கல. நான் வந்து இப்போ நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். யார் யார் அந்த ரேஸ்ல இருக்காங்க நினைக்கிறீங்க? அங்கே 20 பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு பேர் சொல்ல, யாரை பேரா மறந்துட்டேன்னு வர சிக்கலாயிரும் எனக்கு. தமிழிசைக்கு வாய்ப்பு குறைவு. நான் அறிஞ்சு வைக்கிறேன். அவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க கட்சியில், அதனால எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு. அவங்க வந்து 2 மாநிலங்கள் கவர்னராக இருந்திருக்கிறாங்க, 2 டேர்ம் தலைவராக இருந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய புரிதலில் ஒரு குறைவு. அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நான் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன்னா எனக்கு நானாக ஒரு கணக்கு போடுறதில்ல. அதே மாதிரி கவுண்டர் சமுதாயத்தில் இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவர் ஏற்கனவே இருக்கிறார். அதனால் ஏபி முருகன் தான் ஒரு தகுதி வாய்ந்தவராக இருப்பார். சரிங்களா? ஹெச் ராஜா இருக்கிறாரு, பேராசிரியர் சீனிவாசன் இருக்கிறாரு, அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் இருக்காங்க, நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. ஏபி முருகானந்தம் இருக்காரு, கருப்பு முருகானந்தம் இருக்கிறாரு, நயினா நாயந்திரன் இருக்கிறாரு. நான் தான் பேரை விட்டு ஏன் தப்பா போயிடுது. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில். கவலை, அந்த கட்சியில் தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. அண்ணாமலை ஒரு வேளை மாற்றப்பட்டால் புதிய தலைமை வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக பாஜக பொறுத்து இருக்கு. நயினார் நாயந்திரன் வந்தா வேற மாதிரி இருக்கும், கருப்பு முருகானந்தம் வந்தா வேற மாதிரி இருக்கும், மா வெங்கடேசன் வந்தால் வேறு மாதிரி இருக்கும், பேராசிரியர் சீனிவாசன் வந்தால் வேறு மாதிரி இருக்கும், வானதி வந்தால், ஒவ்வொருத்தரும் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அப்ரோச் இருக்குல்ல. அண்ணாமலை மாற்றப்படக்கூடாதுன்னு பலரும் லெட்டர் எழுதுறாவும், பலரும் கடிதம் எழுதுவதாகவும், டெல்லி தலைமையிட்ட சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. எப்படி? கடுமையான ஒரு போராட்டம் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா பெரிய அதிர்ச்சி இருக்கும், ஒரு பெரிய லாஸ் இருக்கும், ஒரு ஹியூஜ் லாஸ் இருக்கும். அது வந்து அவங்க திருப்பி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான கொஞ்சம் நிறைய வேலைகளை பார்க்கணும். அதிமுக கூட்டணி அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ், அண்ணாமலை இல்லாமல் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ். ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஸ்அட்வான்டேஜ், திருப்பி நியூட்ரல் தான் இது, மேலே ஏறலை. சரிங்களா? அப்போ அதெல்லாம் அவன் காமிச்சிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸு கிடையாது. இது ரூல், இது தியரம். அது மைனஸும் ப்ளஸ் சேர்ந்தால் மைனஸ் தான். அதாவது மெயின்டைன் ஆகும், அப்படியே கீழே போகாது, மேலேயும் போகாது. அப்போ அதிமுகவோட சேர்ந்தால் லாபம், அண்ணாமலை போனால் நட்டம். ஒரு நட்டம் ஒரு லாபம்னா பிஸ்னஸ் சக்ஸஸ் கிடையாது. 2 லாபம்னா தான் லாபம். அப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இங்கிட்ட ஒரு கூட்டணி, அங்கிட்ட திமுகவோட நீண்ட நாள் கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நல்ல போட்டி, கடுமையான போட்டி. 2021 பெட்டராக இருக்கும், நோ டவுட். 2016 மாதிரி இருக்கலாம். அதில் யார் 99, யார் 134ங்கிறத பார்க்கணும். நன்றி சார், உங்களை பகிர்ந்ததுக்கு இருக்கிறேன்.